ஹலோ ட்ரேடர். வெல்கம் டு Zen FX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிக்விடிட்டினா என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ஸ்வீப்னா என்ன, அந்த ஸ்வீப்பை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணணும், எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகிடும். A to Z வரையும் நான் லிக்விடிட்டி பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஐ ஆம் டேம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, இந்த டைமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல, சரிங்களா? பிஃபோர் என்ட்ரி நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் Zen FX ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், வந்துடும். ஆர்எல்ஸ் நீங்கள் பாருங்கள், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்துட்டு மெயினாக கான்செப்டுக்குள்ளே போகலாம். என்னென்னா, ஹவு டு ஃபைண்ட் அண்ட் ட்ரேட் ஆன் லிக்விடிட்டி, சரிங்களா? ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு லிக்விடிட்டினா என்னன்னு தெரியணும். லிக்விடிட்டின்னு இன்னுமே நிறைய பேர்த்துக்கு லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க, சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஏன் அடிக்குது? உண்மையிலேயே அந்த லோக்கு கீழே நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா? வச்சாலுமே ஏன் அதை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் போகுது? அதாவது அவங்களோட டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் மூமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இந்த லோவில் என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரேடு எடுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு சிஎஸ்டி கொடுக்குதோ, ஒரு கேண்டில் ரேஞ்சு, ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இங்கே ட்ரேட் பண்ணிட்டு இந்த லோவில் நம்ம எஸ்எல் வைக்கலாம், சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணோன்னா போக போகிறது என்னவோ அப் ட்ரெண்ட் தான். ஆனால் அதுக்கு தேவையான ஃபியூவல் எங்கே இருக்கும்? இந்த ஒரு லோவில் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு மார்க்கெட் போகும். இதெல்லாம் ஏன் நடக்குது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கவர் ஆகிடும், சரிங்களா? லிக்விடிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லிக்விடிட்டினா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மெயினாக மார்க்கெட்டில் மணி, கரன்சி அண்ட் ஸ்டாக், கோல்டு, இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு இங்கே டயக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன். லிக்விடிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மணி, சரிங்களா? நம்மளோட காசு தான் லிக்விடிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்மளோட காசை ஏன் ப்ரோ லிக்விடிட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு டபுள் பாட்டமும் ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரேட் பண்ணுவோம், இல்லைனா போகிற போக்கில் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பயுமே இந்த லோக்கு கீழே தான் வைப்போம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த லோக்கு கீழே சேஃபு. ஆனால் இந்த லோக்கு கீழே வைக்கலாம், எப்போ வைக்கலாம் ப்ராப்பராக நமக்கு தெரியணும், சரிங்களா? இந்த லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நானும் அப்படி தான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். பட் எப்போ நம்ம வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்னு மெயினாக தெரியணும், சரிங்களா? இந்த லோவில் மார்க்கெட் இந்த லோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? நேராக வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் போகும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? லிக்விடிட்டி. ஸ்டாப் லாஸ் ப்ரோ ஏன் ப்ரோ மணின்னு சொல்கிறீங்கன்னா, இதில் ஸ்டாப் லாஸ் அடித்தா நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன காலியாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா மணி தான், சரிங்களா? நம்மளோட காசு தான் போக போகிறது. நம்ம கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுற எல்லார் காசும் அந்த இடத்துலேருந்து போகும், ரைட்டுங்களா? எல்லாம் புரிஞ்சது தான் நினைக்கிறேன். நம்மளோட காசை தான் நான் மெயினாக லிக்விடிட்டினா நான் இங்கே கன்சிடர் பண்ணுறேன். அதை நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சிச்சு, லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. லிக்விடிட்டினா நம்மளோட மணி, நம்மளோட காசு, அந்த காசு என்னது ஸ்டாப் லாஸு அப்படின்னு எளிமையாக அவங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல், எஸ்எஸ்எல்னு சொல்லுவோம். இந்த பிஎஸ்எல்ங்கிறது பை சைட் லிக்விடிட்டி அண்ட் எஸ்எஸ்எல்னு நம்ம எதை மீன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இதோட ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கன்னா இந்த பை சைடு கலெக்ட் ஆனால் செல் சைடு கலெக்ட் ஆகும், செல் சைடு கலெக்ட் ஆனால் பை சைடு கலெக்ட் ஆகும். ஐசிடி பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஐசிடி ட்ரேடர் பண்ணியிருப்பீங்க. ஐசிடியில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க மெயினாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஒரு டைம் லைன் வச்சுப்பாங்க. அந்த இடத்துல செல் சைடு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்டிஓ ஐஎஃப்இஜி பார்த்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய பை சைடு லிக்விடிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்ல, இருந்தாலுமே ஃபங்க்ஷன் புரிஞ்சு வச்சுவாங்க. ஏன் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பை சைடு ஸ்வீப் ஆனால் நெக்ஸ்ட் அவங்களுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல் சைடு தான். ஒரு செல் சைடு ஸ்வீப் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா பை சைடு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் இப்படி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? பை சைடு ஸ்வீப் ஆனால் செல் சைடு, செல் சைடு ஸ்வீப் ஆனால் பை சைடு. இதை தான் நான் ட்ரேடிங் ரேஞ்சிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ரேஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்க்கணும் சரிங்களா. பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் புரியும் சரிங்களா. இந்த ட்ரேடிங் ரேஞ்சே நமக்கு ஒரு ஸ்வீப் வச்ச அந்த பை சைடு அண்ட் செல் சைடு கண்டெயின் பண்ணி தான் இருக்கும். செல் சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து இந்த ஒரு பை சைடை கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் சைடை கலெக்ட் பண்ணும். சேம் பார்த்தீங்கன்னா செல் சைடு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை சைடு சரிங்களா. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஒரு பை சைடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பை சைடு லிக்விட்டியை மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, கலெக்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த ஒரு பை சைடு தான் கலெக்ட் பண்ணும். செல் சைடு கலெக்ட் பண்ணிட்டு அகைன் பை சைடு செல் சைடு அகைன் பை சைடு. ஸோ இதுதான் லிக்விடிட்டி ஃபங்க்ஷன். இந்த மாதிரி மாறி மாறி கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ஹை சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் இருக்கும் சரிங்களா. ஈக்குவல் ஹை டபுள் டாப்பு, ஸோ இது எல்லாமே ஒன்று தான். ஸோ ஈக்குவல் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் லிக்விடிட்டி சொல்கிறோம்னா, இந்த இடத்துல ஒருத்தவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு செல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஹையில் தான் அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இது என்ன ஆகும், ஒரு டபுள் பாட்டம்னு நம்ம சொல்கிறோமா, ஈக்குவல் லோ டபுள் பாட்டம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாரி ரீட்டைல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பை பண்ணிவிட்டு இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸை போடுவாங்க. இங்கே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை இங்கே போடுவாங்க. மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஒரு லோவை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இது ஒரு சப்போர்ட் லைனாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்சிடர் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல, பட் மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லைனு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸஸ் இந்த லோக்கு கீழே தான் வைப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த இது வந்துட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ஸ்டாப் லாஸை நோக்கி வருவாங்க. ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும் சரிங்களா. ஸோ ட்ரூத்தே இதுதான், உண்மையாக சொல்லணும் இதுதான் ட்ரூத், ஆக்சுவல் ட்ரூத்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. நிறைய லிக்விடிட்டி இருக்குது, பட் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் அந்த பிடிஎஃப்ல வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இந்த பிடிஎஃபை அப்லோடு பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னா இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா டபுள் டாப்னு பார்த்தோம். டபுள் டாப்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம், ரெண்டு ஹை இருக்குது, ரெண்டு ஹை ஒன்று மேலே போகலை, மேலே போச்சு அப்படின்னா அதை ஸ்வீப்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒரு ஹை மேலே ஒரு, அதாவது ஒரு ஹை மேலே இன்னொரு ஹை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இதுதான் நம்ம டபுள் டாப்னு சொல்லுவோம். இந்த ஹை வந்துட்டு லோவில் இருக்கும், இது கொஞ்சம் ஹையில் இருக்கும். ஸோ இதுதான் டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே இன்னொரு லோ வச்சிருச்சு அப்படின்னா இது மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ இது டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அது ஸ்வீப்டுன்னு சொல்லுவோம். ஸ்வீப்டு எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அதை நம்ம ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா டபுள் டாப்பு மோர் தென் 2 சரிங்களா. 2 இருந்துச்சுன்னா டபுள் டாப்னு சொல்லுவோம். மோர் தென் 2ன்னு நம்ம இருந்துச்சு, 3 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் லைன் வரும்போது பை பண்ணுவாங்க, அகைன் சப்போர்ட் லைன் வரும்போது பை பண்ணாங்க, அகைன் சப்போர்ட் லைன் வந்தால் பை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் எங்கே தான் இருக்கும், இந்த ஒரு லோக்கு கீழே வச்சுருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அங்கே தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ரொம்ப லோக்கு கீழே வச்சாலும் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே காலி. கிளியரா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஒரு சப்போர்ட் லைனோ ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பார்த்து மார்க்கெட் என்ன பண்ணும், ஸ்வீப் பண்ணிவிட்டு அவங்களோட ரியல் மூவ்மெண்ட்டுங்கிறது அங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கும் மார்க்கெட் உள்ளார. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, வெயிட் ஃபார் லிக்விடிட்டி ஸ்வீப் சரிங்களா. அந்த இடத்த வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், எடுக்க தான் போகுது. நான் உங்களுக்கு லைவ் சார்ட்லலாம் ஷோ பண்ணுவேன், எடுக்க தான் போகுது, எடுத்துட்டு தான் அவங்களுக்கான வால்யூம்ங்கிறது வரும் சரிங்களா. ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியதில்ல. நம்ம என்ன யோசிக்கிறோம், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹை லோ, இது ஒரு ஸ்ட்ராங்கான, இது நான் மாற்றி வச்சுருக்கிறேன் ஸோ சாரி, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான லோ, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஹையை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாப் லாஸஸை அந்த லோக்கு கீழே வைக்கிறதா இருக்கட்டும் பை பண்ணிவிட்டு. ஸோ எனிதிங், ஸோ அங்கே வந்துட்டு என்ன மார்க்கெட் என்ன தான் பண்ண போகுது, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் அவங்களோட ரியல் மூவ்மெண்ட்டே இருக்கும். ஸோ இதை மார்க்கெட் என்ன பண்ணும், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அவங்களோட ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ட்ரேடு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி ஆகணும் சரிங்களா. பிஃபோர் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு முன்னாடி என்ட்ரி ஆகிறோன்னா நம்ம தான் லிக்விடிட்டியாக மாற போகிறோம் ரைட். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இப்போ இத்தனைக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஒரு ஸ்விங் ஹையை ஸ்விங் லோ, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அண்ட் ஒரு டபுள் டாப் டபுள் பாட்டம், அது ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
அப்படி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அடிஷ்னலா வருது. இதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். பட் நம்ம இத எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ சரிங்களா? ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேயா? ஸோ தேர்ஸ்டேவோட ஹை அண்ட் லோ. ஸோ இது வந்துட்டு டே கேண்டிலோட ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ பை சைடு லிக்விடிட்டி அண்ட் ப்ரீவியஸ் டே கேண்டிலோட செல் சைடு லிக்விடிட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த லோ ஸ்வீப் ஆனால் ஹையை டார்கெட் பண்ணலாம், ஹை ஸ்வீப் ஆனால் லோவை டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸ் எல்லாருமே இப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீக் அண்ட் ஹை ஒரு லோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டார்கெட்டுக்கு வச்சுக்கலாம். மேபி ஸ்வீப் பண்ணால் கூட அந்த ஒரு ஹையை டார்கெட் பண்ணலாம். பட் இது ஒரு அடிஷ்னலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இந்த ஒரு ப்ரீவியஸ் வீக் அண்ட் ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் மந்த் அண்ட் ஹை அண்ட் லோ. மந்த்லி இல்லைனா லிக்விடிட்டி இருக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே லைவ் சார்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் சரிங்களா. அண்ட் செஷன் இது மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏஷியன் செஷனை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏஷியன் செஷனோட ஹை அண்ட் லோவில் நிறைய லிக்விடிட்டி இருக்கும் சரிங்களா. அது எந்த பேரில் பார்க்கணுன்னு தான் மெயின். யூரோஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும். யூரோஎஸ்டி சார்ட்லாம் நான் சொல்கிறேன். யூரோஎஸ்டி கரன்சிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஷியனோட ஹை அண்ட் லோவை நீங்கள் லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணுறீங்க, எனக்கு டார்கெட் எங்கே வைக்கணும்னு தெரிலனா ப்ரீவியஸ் செஷன் என்னது நியூயார்க்கு ப்ரீவியஸ் செஷன் பார்த்தீங்கன்னா லண்டனு. அப்போ லண்டனோட ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ லண்டன் ஹைக்கு மேலே எனக்கு ஏஷியன் இருக்குதுன்னா அந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? ட்ரேட் பண்ணலாம். ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு அந்த லோவெல்லாம் மார்க்கெட் எடுக்கணும். அப்போ ஏஷியனோட லோவை எடுத்துருச்சு, லண்டனோட லோவை எடுத்துருச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ஒரு ஹையை டார்கெட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட ஹை அண்ட் லோ. ஸோ இது எல்லாமே பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 5மே மெயினாக கண்டென்ட்ஸ் ஆகிறது என்னன்னா எவ்ரி கேண்டில் ஹை அண்ட் லோ கண்டென்ட்ஸ் லிக்விடிட்டி. ஒரு கேண்டில் அது 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 1 ஹவராக இருந்தாலும் சரி, 4 ஹவராக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் டே கேண்டிலாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் வீக் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் மந்த் கேண்டிலாக இருந்தாலும் சரி, எவ்ரி கேண்டில்ஸ் ஹை அண்ட் லோ கண்டென்ட்ஸ் லிக்விடிட்டி. ஒரு கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹை அண்ட் லோவில் கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்கு தான் போகுது சரிங்களா. இது நான் பார்த்த வரல சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது தான் நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ லிக்விடிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், லிக்விடிட்டிங்கிறது நம்ம காசு, நம்மளோட காசை தான் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். அந்த காசுலாம் நமக்கு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த லோவில் தான் வைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லோ ஸ்வீப் ஆகிற அளவு வெயிட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு க்ளீனாக சொல்லணும் அப்படின்னா ஸ்வீப் ஆகிறது வெயிட் பண்ண போகிறோம். ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி ஆகிறதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் சரிங்களா. லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஒரு இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா, நம்மளோட காருக்கு எவ்வளோ டீசல் பெட்ரோல் முக்கியமோ, ஃபியூவல் எவ்வளோ முக்கியமோ, ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டினா நம்மளோட காசு பணம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம தான், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகிய நம்மளை தான் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம எங்கே இருப்போம்? ஒரு லோவில் இருப்போம், ஹையில் இருப்போம், ஒரு சின்ன சின்ன டபுள் பாட்டம், டபுள் டாப்பு. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம இருப்போம். பட் நம்ம என்ன பண்ணோம்? இவங்க கூட சேர்ந்து சர்வே பண்ண கற்றுக்கணும். இவங்களுக்கு அகென்ஸ்டாகவும் போகக்கூடாது, இவங்களுக்கு முன்னாடியும் ஓடக்கூடாது, இவங்களுக்கு பின்னாடியே நம்ம போகணும் சரிங்களா. இதுதான் பிளானாக நம்ம வச்சுக்கிறோம் இப்போதைக்கு சரிங்களா. அப்போ ஏன் இந்த ஸ்வீப் நடக்குதுன்னா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எதுக்கு நடக்குதுன்னா, ஒரு ஹை அண்ட் லோ. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் மார்க்கெட் அவங்களோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. அவங்க போக போகிறதும் ஹையில் தான் சரிங்களா. ஹையில் தான் போக போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மேலே தான். ஆனால் மேலே போகிறது அவங்களுக்கு என்ன இல்லை, ஃபியூல் இல்லை. நமக்கு எவ்வளோ பெட்ரோல் முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு லிக்விடிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கும், நம்மளோட ஆர்டர்ஸ் இருக்கும், பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா செல் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பை ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு வால்யூமுங்கிறது அதிகமாக வரும். நான் இதுதான் எல்லா வீடியோமும் சொல்கிறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான வால்யூமுங்கிறது அங்கே அதிகமாக வரும். அதிகபட்ச மூமெண்ட்டை அங்கே காட்டுவானுங்க அவனுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கிற ஏரியா வேணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கான மூவ்மெண்ட் அதிகமாக வரும். ஸோ ஆர்டர்ஸ் நான் அதை மீன் பண்ணுறேன், நம்மளோட பை ஆர்டர் செல் ஆர்டர்லாம் சொல்லுவோம்ல.
ஸோ அதை கிராப் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் வேலை. அவங்களுக்கு வால்யூம் வேணும், அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும், ஆர்டர்ஸ் வேணும். ஆர்டர்ஸ் எங்கே இருக்கும்னா நம்மளோட ஹை அண்ட் லோவில் இருக்கும். ஸோ அதை கிராப் பண்ணிட்டு தான் அவங்களோட மெஜாரிட்டியான மூவ்மெண்ட் அங்கே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு மெயினாக இந்த ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோஸ், ஸோ இதை தான் மெயினாக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் அந்த ஸ்டாப் லாஸை எடுத்துட்டாங்க, அந்த ஹை அண்ட் லோவை எடுத்துட்டாங்க, டபுள் பாட்டம் எடுத்துட்டாங்க, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரியல் மூமெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இது ஒரு ரீலில் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். இந்த வேர்டு நான் கோட் ஒன்று சொல்கிறேன். ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸ் பிஃபோர் அவங்க ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வைப்பாங்க. அப்படி வைக்கல அப்படின்னா அந்த லோ வந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் ஆக போகுது, அது ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். சூப்பராக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். பிஃபோர் அதாவது ஒரு ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸ் நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அதுதான். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் டே கேண்டலோட ஹை, ப்ரீவியஸ் வீக் கேண்டலோட ஹை அண்ட் லோ, அப்புறம் 4 ஹவர் கேண்டலோட ஹை அண்ட் லோ, அப்புறம் மந்த்லி செஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டபுள் பாட்டம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டபுள் பாட்டம் நான் இப்போ இத்தனை லிக்விடிட்டி சொன்னேன்ல, ஸோ அதை எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களோட வேலை. ஸோ இது எக்ஸாம்பிள்லாம் நான் வச்சுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. எனக்கு இது ஒரு லிக்விடிட்டியாக தெரியுதுன்னா வெயிட் ஃபார் த லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே, ஒன்ஸ் டன் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைப்பான். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ஒரு சிஎஸ்ஜின்னு நம்ம பார்க்கலாமே. சிஎஸ்ஜின்னா என்ன, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். சரிங்களா? அவர் ஒன்று சொன்னார், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னா அது எனக்கு மெஜாரிட்டியாக சூட்டபுளாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு செல் சைடு ஆர்எல்ஸ் ஒரு பை சைடு. நல்லா கவனிச்சுவாங்க. ஒரு செல் சைடு ஆர் பை சைடு கேண்டில் எடுத்த அந்த ஒரு லோவை ஆர் ஹையை எடுத்த லிக்விடிட்டி கேண்டில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிஎல்சி கேண்டில்னு சொல்லுவோம். ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது, நானும் ஒழுங்காக சொல்லலாம். என்னென்னா இப்போ ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இந்த ஒரு லோ ஒரு லிக்விடிட்டி. சரிங்களா? இந்த லோவை ஒரு கேண்டில் எடுக்கும் பார்த்தீங்களா, இந்த செல் சைட் லிக்விடிட்டி ஒரு கேண்டில் எடுக்குதுங்களா, இந்த கேண்டில் தான் சிஹெச்னு சொல்கிறோம். ஒன்ஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே ப்ரைஸு போயிடுச்சுன்னா இதை தான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு டார்கெட் ப்ரைஸ் பண்ணுவோம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சிஹெச்னா என்னென்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிஹெச்சி. நான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன் ட்ரேட், அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டல் ரிஜெக்ஷன். கேண்டல் ரிஜெக்ஷனை எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஹெச்சி நடந்திருக்குமா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு செல் சைடோட கேண்டில் வச்சு எடுக்கிறான். ஸோ அந்த கேண்டிலுக்கு மேலே ப்ரைஸை மூவ் பண்ணி சிஹெச்டி பண்ணிட்டான். ஸோ இங்கே இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்காக இருக்கட்டும், இம்பேலன்ஸாக லைக் ஒரு எஃப்இஜி இருக்கட்டும், எஃப்இஜியும் ஒரு இம்பேலன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த இம்பேலன்ஸில் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் பார்க்கலாம். கேண்டில் ரிஜெக்ஷன் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே லைவ் சாட்டில் அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்ட்ரி மாடல்னு கேட்டிங்கன்னா சிஹெச்சி ஒன்று பண்ண போகிறோம். இதில் நிறைய என்ட்ரி நீங்கள் போடலாம். ஒரு சிஹெச் பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்ட்டில் நீங்கள் போடலாம், ஃபேர் வேல்யூவில் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் மேஜராக பார்த்தீங்கன்னா சிஹெச்சியில் நம்ம எப்படி போடலாம் அண்ட் வந்துட்டு கேண்டில் ரிஜெக்ஷனில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டார்கெட் நம்ம எதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பீப்பாக நான் பார்த்துட்டேன், லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் டார்கெட் என்ன வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மெயினாக நான் சொல்கிறேன். ஒன்று ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோட வைங்க டார்கெட்டு. ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செஷன்ஸு நான் தான் சொன்னால ஏஷியனோட ஹை மேலே இருக்குது, லோ ஸ்வீப் ஆகிடுச்சு, ஒரு சிஎஸ்டி வச்சுட்டான், கேண்டில் ரிஜெக்ஷன்லாம் வச்சுட்டான் அப்படின்னா இந்த ஒரு ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று பை சைடு அண்ட் செல் சைடு. உங்களுக்கு செல் சைடு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சிஎஸ்டி வச்சு ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுட்டா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பை சைடு லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். அண்ட் மெயின் இது வந்துட்டு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் 1:2 1:3 வரை எய்ம் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஓகே தான். சரிங்களா? இந்த 4 இதில் எதனா ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரைட், ஸோ நம்மளோட செட்டப்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இங்கே எனக்கு லிக்விடிட்டியாக தெரியுதுன்னா இந்த ஒரு லோ ஒரு லிக்விடிட்டி. இது நீங்கள் இப்படி போட்டால் ஒரு டபுள் பாட்டமாக மாறும். சரிங்களா? நான் அது ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா?
ஸ்விங் லோவும் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஸ்விங் லோவும் அவன் ஸ்வீப் பண்ணுறான் தெரியுதா? ஸ்வீப் பண்ணிட்டு நான் தான் சொன்னேன்ல, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்திருக்குதா, இந்த கேண்டில் தானே எடுத்திருக்குது. இந்த ஒரு பிளாக் கலர் பியரிஷ் கேண்டிலு. ஸோ அந்த கேண்டிலுக்கு மேல பிரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அத தான் சிஎஸ்டி கேண்டில் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிரைஸ் இந்த கேண்டிலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் ஒன்ஸ் அந்த லோக்கி அதாவது அந்த ஒரு சிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்ட்ரி எடுக்க போறீங்க. இல்லன்னா ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நீங்க இங்கேயே என்டர் ஆக போறீங்க. சரிங்களா? பெஸ்ட்டு. ஸோ நீங்க எது ஓகேனாலும் நீங்க எடுங்க. பட் நான் என்ன சொல்லேன் அப்படின்னா, ரிவர்சல்ல நீங்க எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ரிவர்சல்ல ஏன் எடுங்கன்னு சொல்றேன்னா, ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பரா இருக்கும். சரிங்களா? இது இங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா, நீங்க இங்க தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நம்ம ரிஜெக்ஷன்ல ரிவர்சல்ல எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இருக்கும். ஸோ இது இந்த பிரைஸ் வந்துட்டு இங்க கூட க்ளோஸ் ஆகலாம். பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில்ல க்ளோஸ் ஆகலாம். அப்ப நீங்க இங்க என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். ரிஸ்க் ரிவார்ட் அடி வாங்குவாங்க. ஸோ அப்ப நீங்க ரிவர்சல்ல நீங்க எடுக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸ்விங் லோல பார்க்குறீங்க. ஸ்விங் லோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் சிஎஸ்ஜி வச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு ரிவர்சல்ல ட்ரேட் எடுக்கிறீங்க. இது ஆக மொத்தம் என்னவா இருக்கணும்? புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கணும். ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்ல போயிட்டு நீங்க பைக்கு பார்க்கறது வேஸ்ட்டு. அப்போ ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ட்ரெண்டையும் நீங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிய மார்க்கெட் நான் தான் சொன்னேன். மோர் தென் 2 to 3 சரிங்களா? 3 டேப் பண்ணியிருக்கிறான். மோர் தென் 3 டேப் பண்ணியிருக்கிறான்னா, அது ஒரு ட்ரெண்ட் லைனா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் என்ன பண்றாங்க, இங்கெல்லாம் செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேல தான் இருக்கும். அந்த மாரி நீங்க யோசிக்கணும். இதுதான் ரியாலிட்டி. அதுதான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிய மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெயிட் ஃபார் த சிஏஎல்ஜி. நான் இதை ஏன் சிஏஎல்ஜின்னு கன்சிடர் பண்றேன்னா, இங்க ஒரு பை சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்குதா? அந்த கலெக்ட் பண்ண கேண்ட்ல தான் நான் சிஏஎல்ஜின்னு எடுத்திருக்கிறேன். ஸோ பிரைஸ் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணியிருக்குதா? பிரேக் பண்ணா நான் என்ன பண்றேன்னா என்ட்ரி போறேன். ஆர் எல்ஸ் நீங்க ரீடெஸ்ட்ல கூட என்ட்ரி போலாம். ரிவர்சல்ல நீங்க ஆர் எல்ஸ் ரீடெஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். அதில் நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ராப்பரா என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோவை டார்கெட் பண்ணலாம். ஸோ டார்கெட்டை பத்தி நான் சொல்ல பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன். இது வந்துட்டு ஒரு பை சைடு லிக்விடிட்டி. சரிங்களா? நான் இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? பை சைடு, செல் சைடு நான் சொல்லியிருக்கேன்னா, இங்க என்ன கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு. அப்போ செல் சைடு எங்க இருக்கு கேட்டீங்கன்னா இதுதான் செல் சைடு. அப்போ இது நீங்க இதை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செல் சைடு. அப்போ இதுதான் பை சைடு. சரிங்களா? அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பை சைடு. அப்போ இதை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக வந்தாலும் பட் என்ட்ரி ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன் டபுள் டாப். மோர் தென் 2 வந்துருக்குதுங்களா? ஸோ டபுள் டாப்பு. ஸோ டபுள் டாப்பை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு கேட்டிங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் வச்சு ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ கேண்டல் ரிஜெக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்களா? அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் மார்க்கெட்டை சிஏஎஸ்டின்னு வச்சிருக்கிறான். சரிங்களா? சிஎஸ்டி வச்சதுக்கு அப்புறம் ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குதுங்களா? சின்னதாக ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல நான் ஒரு சிஆர் பார்க்குறேன். கேண்டில் ரிஜெக்ஷனு. அதாவது கேண்டில் ரிஜெக்ஷன்னா ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த ஒரு பிடிஆர்ஐயில் போயிட்டு மார்க்கெட்டு க்ளோஸை ரிவர்சலில் வைக்கணும். சரிங்களா? எனிதிங் கலர் மேட்டர் இல்லை. ஸோ ரிஜெக்ஷன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கணும். இதுதான் கேண்டில் ரிஜெக்ஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சிருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஒன்ஸ் இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் க்ளோஸ் வச்சிருச்சு உள்ள அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ டார்கெட் ஆஸ் யூஷுவல் லோவை டார்கெட் பண்ணுங்கள். பை சைட் அவன் எடுத்துட்டான்னா நெக்ஸ்ட் அவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டி தான். சரிங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டில் ரிஜெக்ஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும். சிஹெச்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸ்வீப்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோவை ஸ்வீப் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிஎஸ்டி வச்சிருக்கிறானா நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள். நான் அந்த சிஎஸ்டிக்குள்ளார ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறேன். இல்லைனா ஒரு இம்பேலன்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஆர்டர் பிளாக்ல ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் பார்க்குறேன். அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட உள்ள மார்க்கெட் என்ன பண்ணிது க்ளோஸ் வச்சிருக்கிறோம். அப்போ இதுதான் ஒரு ரிவர்சல் செட்டப்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் ஒன்ஸ் அங்கே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சலுக்கான செட்டப் நம்ம பார்க்கலாமா அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிஎஸ்சி பார்க்குறீங்க கேண்டில் ரிஜெக்ஷன் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய என்ட்ரி மாடல் இருக்குது. நான் வேணா சொல்லுங்கள். நான் வேறு வீடியோ கூட நான் போடுறேன். இதுக்கு ஒரு 5-6 என்ட்ரி மாடல் இருக்குது. இது நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ ஐ திங்க் நான் திருப்பி ரிவிஷன் பண்ணிடுறேன். லிக்விடிட்டி அப்படின்னா நம்ம எதை மீன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காசு. அந்த காசு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் காசுன்னு நம்ம சொல்கிறோம்.
அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பை சைடு அண்ட் செல் சைடு. பை சைடு கலெக்ட் ஆனால் செல் சைடு கலெக்ட் ஆகும், அண்ட் செல் சைடு கலெக்ட் ஆனால் பை சைடு கலெக்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ. டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கிற ஏரியா. சரிங்களா? அதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். அண்ட் ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி, ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே கேண்டலோட ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும், அண்ட் ப்ரீவியஸ் வீக் கேண்டலோட ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும், அண்ட் ப்ரீவியஸ் மந்த்லி கேண்டலோட ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் செஷன் லிக்விடிட்டி அண்ட் ப்ரீவியஸ் 4 hour கேண்டலோட லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவரி கேண்டில் ஹை அண்ட் லோ கண்டென்ட்ஸ் லிக்விடிட்டி தான். அது 1 minute இருந்தாலும் சரி, 30 செகண்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஐ திங்க் லிக்விடிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ அதான் லிக்விடிட்டி ஸ்வீப் ஏன் நடக்குது? மார்க்கெட்டுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வேணும். அப்போ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ட்ரி மாடல் ஆஸ் யூஷுவல் நம்ம சிஎஸ்ஜின்னு பார்த்தோம், அண்ட் கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்தோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை சைடு அண்ட் செல் சைடு பெஸ்ட்டாக இருக்கும். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரிஃபர் பண்ணுறது பை சைடு அண்ட் செல் சைடு. சரிங்களா? அண்ட் என்ட்ரி மாடல்ஸ்லாம் பார்த்தோம், நான் உங்களுக்கு லைவ் சார்ட்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ லைவ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இடமும் லிக்விடிட்டி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு திங் வேர் இஸ் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைலேருந்து பாருங்கள். ஸோ இது ஒரு லிக்விடிட்டி. இது என்ன லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்விங் லோன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம், ஸ்விங் லோ லிக்விடிட்டி. அப்போ இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஎஸ்ஜி பார்க்குறோம். ஸோ செல் சைட் லிக்விடிட்டி எடுத்த கேண்டில் இந்த கேண்டில். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சிஎஸ்ஜி கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ ஒரு லோ கண்டென்ட்ஸ் த லிக்விடிட்டி. சரிங்களா? நான் அதான் சொன்ன ஈச் அண்ட் எவரி கேண்டில்ஸ் கண்டென்ட்ஸ் லிக்விடிட்டி. ஒரு கேண்டிலும் லிக்விடிட்டி தான். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் கேண்டிலோட லோ எடுக்கும் பொழுது மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வரும். ஸோ இந்த லோ எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான், அகெயின் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கிறானா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிலும் நான் லிக்விடிட்டி தான் மீன் பண்ணுவேன். ஸோ நான் அப்படி தான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கேன். பட் நம்ம எந்த இடத்துல பார்க்குறோன்னு தான் முக்கியம். சும்மா மார்க்கெட் புல்லிஷில் போயிட்டு இருந்தால் அந்த லோ எடுத்துட்டுலாம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம். ஸோ அங்கெல்லாம் நம்ம பார்க்குறது வேஸ்ட்டு. ஸோ எந்த இடத்துல பார்க்கலான்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னவா தெரியுது உங்களுக்கு, ஒரு ஸ்விங் ஹையாக தெரியுது. ஸோ இது ஒரு லிக்விடிட்டி. இது ஸ்விங் ஹைனும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா டபுள் டாப்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எனிதிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி. அப்போ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சிருக்குது. பட் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு சிஐஹெச்சிக்கு பார்க்குறோமா. ஸோ சிஐஹெச்னா இங்கே என்னது, இந்த ஒரு லோ மார்க்கெட் பிரேக் பண்ணதா அக்ரெசிவாக உடச்சிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் சிஐஹெச்சி, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்கிறீங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் இல்லைனா என்னன்னு சொல்கிறோம், அந்த ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம சொல்கிறோமா. ஸோ அந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல நம்ம ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் பார்க்குறோம். சரிங்களா? அந்த கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டேரெக்டாக என்ட்ரி எடுக்கிறது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணோம். சரிங்களா? ஸோ நான் நிறைய சார்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ கோல்டு ட்ரேடு நம்மளோட டிஸ்கார்டில் கூட கொடுத்துருந்தோம், கோல்டு ட்ரேடு சார்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் நான் எப்படி எடுத்தேங்கிறத நான் காட்டுறேன். 1:10 வந்துட்டு எடுத்திருந்தோம். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு சார்ட்டில் போயிட்டு இந்த ஒரு ஹையில் எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி, இது என்ன லிக்விடிட்டி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக பிரேக் பண்ணிவிட்டு கீழே ஒரு சிஎஸ்ஜியும் வச்சிருக்கிறான். சரிங்களா? இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டி கேண்டில் எடுத்தது இதுவா. பட் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச்சி கொடுத்துருந்தான், அக்ரெசிவாக உடச்சிருந்தான். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் டாபிக் நம்ம எடுத்துருப்போம் ஆல்ரெடி, யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அக்ரெசிவாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நான் டேரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த இதில் தான் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே என்ன லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய லோ பார்த்தீங்கன்னா, அதாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி. பை சைட் எடுத்தால் செல் சைட் லிக்விடிட்டி நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டபுள் டாப் இருக்குதுங்களா. ஸோ டபுள் டாப்பை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சிஹெச்டி வச்சிருக்கிறான். ஸோ இந்த ஒரு லோ இல்லைனா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டரை நீங்கள் எடுத்துக்கலாமே. சேஞ்ச் ஆஃப் கேட்டர் வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி வச்சு நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரீசன்ட் கேண்டலோட ஹையை எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையை. ஸோ எனக்கு இது ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே சிஹெச்டின்னு வச்சிருக்கிறேன்னா, ஸோ இது ஒரு சிஹெச்சி ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு சிஹெச்ஓ பார்க்குறதா இருந்தால் இந்த ஒரு லோ பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிஹெச்ஓ. ஸோ இங்கே நீங்கள் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் என்னது, இது ஒரு என்ட்ரி மாடல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஒரு லோவை நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ சரிங்களா, இந்த ஒரு லோல இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஹை சரிங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு லிக்விடிட்டி தான். பட் மார்க்கெட் என்ன எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா, நான் அதான் சொன்னேன்ல, போதுமான அளவுக்கு நமக்கு ஃபியூல் எடுக்கணும். ஓவர்லோடாக எடுத்துடக்கூடாது. நமக்கு தேவையான அளவு ஃபியூல் எடுக்கணும்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாட்டம் தெரியுதுங்களா, இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் என்ன பண்ணுது, விக் ஸ்வீப் பண்ணுது, ஹைலி வேலிட் ரெக்கமெண்டட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விக் ஸ்வீப் பண்ணால் மோஸ்ட்லி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸ். பட் இந்த விக்கை வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும் சரிங்களா. இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிஐசியில் நீங்கள் என்ட்ரி போடலாம், ப்ளஸ் வந்துட்டு கேண்டில் ரிஜெக்ஷனில் நீங்கள் என்ட்ரி போடலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ சேம் திங் தான். நம்ம அங்கே சிஎஸ்டி பார்க்கறது பதிலாக இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இல்லைனா எஃப்இஜியில் நம்ம ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் பார்க்குறோம். ஸோ ரீசன்ட் கேண்டிலோட லோ எடுத்துகிட்டு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரேடை வந்துட்டு அப்ரோச் பண்ணோம். இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செட்டப் பண்ணணும். அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்குது. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் சரிங்களா. சிம்பிளான என்ட்ரி மாடல் தான். நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா எங்கே லிக்விடிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சிஎஸ்டி பார்த்துட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இல்லைனா எஃப்இஜியில் நீங்கள் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்துட்டு எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட். ஏன்னா லிக்விடிட்டி எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி 50% ஆஃப் என்ட்ரி வந்துட்டு டார்கெட் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம் தான் சரிங்களா. ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போகிறது, ப்ளஸ் வந்துட்டு ட்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு சேம் தான் இருக்கணும் சரிங்களா. ஒரு டவுன் சைடு போயிட்டு ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் அப் ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் பைக்கு எதிர்பார்க்காம ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் செல்லுக்கு நீங்கள் பார்க்குறது பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணுன்னா இன்னுமே நான் நிறைய வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இஃப் யூ டோ நாட் நோ வேர் இஸ் லிக்விடிட்டி தென் யூ ஆர் த லிக்விடிட்டி. உங்களுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னே தெரியாமல் இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் தான் அந்த இடத்துல லிக்விடிட்டி ஆக போகிறீங்க. ஸோ இந்த கோட் வந்துட்டு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் லிக்விடிட்டியே இருக்க மாட்டீங்க, இல்லைனா நீங்கள் தான் லிக்விடிட்டி சரிங்களா. ஸோ திருப்பி நான் வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ.